பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கெட்ட கனவு ஒருத்தர் பார்த்துட்டோம்னா என்ன செய்யறது? பாருங்க, பொதுவாக கனவு ரெண்டு வகை. ஒன்று நல்ல கனவுங்குவோம், அல்லது கெட்ட கனவுங்குவோம். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நல்ல அர்த்தமுள்ள விளக்கமுள்ள கனவு என்பது இது இறைபுறத்திலிருந்து ஏற்படுத்தப்படுகிற கனவு. கெட்ட கனவு என்பது ஷைத்தானுடைய புறத்திலிருந்து ஏற்படுத்தப்படுகிற கனவு என்பதாக சொன்னாங்க. எனவேதான் கனவு பொறுத்த அளவு மார்க்கத்தில் சில வழிகாட்டுதல் சொல்லப்பட்டிருக்குது. கனவு பார்த்துட்டோமே சொல்லி ரொம்ப அதற்கு முக்கியத்துவம் தர வேண்டிய அவசியமும் கிடையாது. ஆனால் அதே நேரத்தில் கனவு தானே அப்படின்னு சொல்லி அது புறந்தள்ளவும் முடியாது. காரணம், நல்லோர்கள் பார்க்கிற கனவு என்பது அது சுப செய்தி. சாலிஹீன்கள், வணக்கசாலிகள், தஹஜ்ஜத்துக்கு பிறகு பார்க்கக்கூடிய கனவுகள், இதெல்லாம் ஒரு நன்மாராயத்திற்குரிய அறிகுறி. குர்ஆனில் கூட அல்லாஹ் தஆலா நபிமார்கள் பார்த்த கனவு பற்றி பேசுகிறான். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க பார்த்த கனவு பற்றி சொல்கிறான். சூரத்து யூசுஃப் முழுக்க கனவு சம்பந்தப்பட்ட அத்தியாயம் தான். நபி யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் பார்த்த கனவுனுடைய தொடக்கம் தான் அந்த சூரானுடைய ஆரம்பம். சூரா முடிவை பார்த்தீங்கன்னா அந்த கனவுடைய விளக்கமாக இருக்கும். எனவே கனவு பொறுத்தளவு அதிக முக்கியத்துவம் தர வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அதே நேரத்தில் நல்லோருடைய கனவுக்கு என்பது அது ஒரு பஷாரத்து, சுப செய்தியாகவும் இருக்குது. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் ஃபஜ்ர் தொழுகைக்கு பிறகு அல்லாஹுடைய தூதர் தோழர்கள் கண்ட கனவு கேட்பாங்க, அதுக்கு விளக்கமும் கொடுப்பாங்க. எனவே தான் சில அறிவிப்புகளை நம்மால் பார்க்க முடிகிறது. சில சஹாபாக்கள் நைட்டு படுக்கும்போது இப்படி துவா செய்வாங்க, யா அல்லாஹ் நல்ல சுப செய்தியுடைய கனவு எனக்கு காண்பித்து கொடு, இதே நபியுடைய தூதர் உன்னுடைய தூதர்கிட்ட நான் சொல்லணும், அவங்க விளக்கம் கொடுக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டுட்டு படுப்பாங்களாம். எனவே கனவு என்பதற்கு மார்க்கத்தில் ஒரு அளவுகள் உண்டு. ஆனால் அதே நேரத்தில் சில அச்சுறுத்துற மாதிரி உள்ள கனவு பார்த்துடுறோம், பயமாக இருக்குது, அல்லது பாவமான காரியங்களை தூண்டக்கூடிய ஒரு கனவுகள்லாம் இருக்குது. இதுவும் கனவு தான். ஆனால் இது இறைப்புறத்திலிருந்து ஏற்பட்ட கனவு அல்ல. ஷைத்தானுடைய ஊடுருவதால், அவனுடைய ஊசலாட்டத்தால் ஏற்பட்டப்பட்ட கனவு. பொதுவாக இந்த மாதிரி கனவை பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால், அதை குறித்து வயதானவர்கள் பார்த்துட்டாங்கன்னா இன்னும் அதிகம் அச்சப்படக்கூடியவங்களாக இருக்காங்க. ஏதாவது ஆயிருமோ, ஏதாவது நடந்துருமோ, ஏதாவது அறிகுறியோ. பாருங்க, கெட்ட கனவு பொறுத்த அளவு ஒரு 5 ஒழுக்கங்கள் இருக்குது. அதை பேணி நடந்தாலே போதும். அதை குறித்து எந்த விதமான கலந்துரையாடலும் யார்த்தையும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அதை பொருட்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. கெட்ட கனவு பழிச்சிருமா பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. கெட்ட கனவு கண்டால் என்ன செய்யணுங்க? முதலாவதாக படுத்திருக்கிறீங்களா, எழுந்து உட்காந்து இடது பக்கமாக லேசாக 3 முறை து 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 என்பதாக துப்பிக்கொள்ளுங்க. இரண்டாவது, கெட்ட கனவு பார்த்தீங்கன்னா அந்த கனவிடமிருந்தும் அதே போன்று ஷைத்தானிடமிருந்தும் அல்லாட்ட 3 முறை பாதுகாப்பு தேடுங்க. காரணம், அந்த கனவு ஷைத்தான் புறத்திலிருந்து ஏற்பட்டுச்சு. எனவே ஷைத்தானிடமிருந்தும் பாதுகாப்பு தேடணும், அந்த கெட்ட கனவிலிருந்தும் பாதுகாப்பு தேடணும். இந்த மாதிரி 3 முறை துவா செய்யுங்க. அதுக்கடுத்து அந்த கனவை குறித்து யாரிடமும் சொல்லாதீங்க. ஏன் சொல்லாதீங்கன்னா, கனவு பொறுத்தளவு நம்ம யாரிடமாவது போய் சொல்லி அவருக்கு அதற்கான விளக்கம் தெரியாமல் ஏதாவது வார்த்தையை உதிர்த்திட்டார்னா கனவிற்கு சொல்லப்படும் முதல் விளக்கம் பலிக்கக்கூடும். எனவே இது ரொம்ப பேணுதல் தேவை. கெட்ட கனவு பார்த்தீங்கன்னா அது யாரிடமும் எதுவும் சொல்லாதீங்க. அல்லாட்ட சொல்லிட்டீங்களா அதோடு மறந்துடுங்க. 4வது, படுக்கை அப்படியே மாற்றி அமைத்துக்குங்க. இடது பக்கமாக படுத்திருக்கிறீங்களா, வலது பக்கம் திரும்பிக்குங்க. வலது பக்கம் படுத்திருக்கீங்களா, இடது பக்கம் திரும்பிக்குங்க. அதுக்கடுத்தது முடிந்தால் எழுந்து ஒரு 2 ரக்காய் தொழுதுருங்க. அதுக்கடுத்தும் சொல்லப்படுது, நம்முடைய பெரியார்கள் சொல்லுவாங்க, ஆயத்துல் குர்சி, தாபுதைன் என்கிற, முஅவ்வதத்தைன் என்கிற, குல் அஊது பில் ஃபலக், குல் அஊது ரப்பின் நாஸ், இது போன்ற ஹிஃபாதத்துடைய ஆயத்துக்களை ஓதி அல்லாட்ட பாதுகாப்பு தேடுங்க. இதோடு அந்த சிந்தனை நீக்கிருங்க. இதனால் கெட்ட கனவின் மூலமாக எந்த பாதிப்பும் கனவு பார்த்தவருக்கும் சரி அவருடைய குடும்பத்துக்கும் ஏற்படாது என்பதை இதனுடைய விளக்கத்தை கொண்டு நம்மால் உணர முடிகிறது. வல்ல ரஹ்மான் மார்க்கத்துடைய விளக்கங்களை புரிந்து அமல் செய்கிற பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் தந்தருள்வானாக. ஆமீன்.